ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். முதல் தசகத்தில் 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைரனப்யர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிகபல பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாட்டி த்ருமமபிலஷதி வியர்த்தமர்த்திவ்ரஜோயம். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். நம்ராணாம் சந்நிதத்தே நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைர் சததமபி புரஸ்தைர் அனப்யர்த்திதான் அனப்யர்த்திதான் அப்யர்த்தான் காமானஜஸ்ரம் அப்யர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யோ இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிகபல நிரவதிகபல பாரிஜாதோ ஹரே த்வம் பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாட்டி க்ஷுத்ரம் தம் சக்ரவாட்டி த்ருமமபிலஷ்யதி த்ருமமபி லஷதி வியர்த்தமர்த்திவ்ரஜோயம். வியர்த்தமர்த்திவ்ரஜோயம். இப்போ ஒவ்வொரு லைனையும் ஃபுல்லாக சொல்கிறோம். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைர் அனப்யர்த்திதான் நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைர் அனப்யர்த்திதான் அப்யர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச அப்யர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிகபல பாரிஜாதோ ஹரே த்வம் இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிகபல பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாட்டி த்ருமமபிலஷதி வியர்த்தமர்த்திவ்ரஜோயம். க்ஷுத்ரம் தம் சக்ரவாட்டி த்ருமமபி லஷதி வியர்த்தமர்த்திவ்ரஜோயம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கை பார்ப்போம். ஹே குருவாயூரப்பா, உங்களை நமஸ்கரித்து வணங்குறவாளுக்கும் சரணாகதி பண்ணுறவாளுக்கும் முன்னால் பிரத்யக்ஷமாக நீங்கள் காட்சி தரேள். அவர்களுக்கு கேட்க தெரியாட்டா கூட அவள் மனசில் இருக்கிற ஆசைகளை பூர்த்தி செய்கிறேள். பக்தர்கள் ஆசைப்படுறதையும் செல்வங்களையும் கொடுக்கறதுங்கிறத அஜஸ்ரமாக, அதாவது எப்பவுமே நிறைய கொடுத்துட்டேனே இப்போ தானே கொடுத்தேன்னெல்லாம் சொல்கிறதில்ல, அளவில்லாமல் வாரி வழங்குகிறேள். மேலும் பரமானந்தத்தை தருகிற மோட்சத்தையும் தரேள். ஹரே, எல்லாராலும் அடையத்தகுந்தவராகவும் அளவில்லாத பலன்களை கொடுக்கிற பாரிஜாதமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் லௌகீக பலன்களை மட்டுமே கருத்தில் வச்சிருக்காளே ஜனங்கள், அவர்கள் சக்கரவாட்டி, சக்கரன்னா இந்திரன், வாட்டின்னா அவருடைய தோட்டம், அவரோட அந்த சொர்க்கத்தில் இருக்கிற கற்பக மரத்தை, அது அழியக்கூடிய சுகங்களையும் பொருட்களையும் மட்டுமே தரக்கூடியது. ஆனாலும் வியர்த்தமாக வீணாக அந்த கற்பக மரத்தை யாசிக்கிறார்கள்.